ஐ ஜுஜிலிப்பா என்ன யார் நீங்க? இது வெங்கட்ராமன் சார் வீடு தானே? வீடு மட்டும் வெங்கட்ராமனுது, ஆனா ரூம் மட்டும் என்னோடது. டேய் நீ மூடுற. நீங்க யாருங்க? மூஞ்ச பார்த்தாலே தெரியல, வெங்கட்ராமன் தான் மேட்ரா வர சொல்லியிருப்பாரு. நான் ஒன்றும் அதுக்காக வரல, என்னை நாகமணி மேடம் அனுப்புனாங்க. என்னது மேடம் அனுப்புனாங்களா? என் பேரு ஸ்ரீகாந்த். ஹாய், ஐ அம் சொப்னா. நைஸ் டு மீட் யூ. என் பேரு சுப்பு, இவன் பேரு சரண். ஹாய். ப்ளீஸ் கம் இன். ஓ அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். தேங்க்ஸ். காலையில இருந்து வேலை பார்த்து டயர்டா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆக ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஓ ஷூர். அங்க பெட்ரூம் இருக்கு, போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நோ ரிலாக்ஸ். 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவேன். 11th மினிட் வேலை ஸ்டார்ட் ஆயிடணும். அப்புறம் லேட் ஆச்சுன்னா அமௌண்ட் டபுள் ஆயிடும். என்னடா அதெல்லாம்? டேய் மாமா 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா, முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன். முடியாது, நான் தான் முதல்ல போவேன். டேய் நான் போயிட்டு வந்துடுறேன்டா ப்ளீஸ். ஒன்று பண்ணலாம், காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க போகலாம். சரிடா நீயே முதல்ல போட. டேய் சரண், டேய் மாமா எல்லாம் முடிஞ்சாடா? என்ன முடியாமையா? டேய் மாமா இப்பயாவது நான் போறேன்டா, டென்ஷன் தாங்க முடியலடா. டென்ஷன்ல அப்படியே வெடிச்சிரும் போல இருக்குடா. டேய் மாமா நான் போறேன்டா. ஓகேடா ப்ரொசீட். தேங்க்ஸ் சார். அந்த எப்படி பாரா? என்னடா சுப்பு, போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? சிக்ஸர் அடிக்கலான்னு தான் போனேன், டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுனால இவன் எப்பவுமே இப்படி தாண்டா. டே சரண், லாஸ்ட் சான்ஸ், இப்போ அடி தூள் கலப்புட. வேண்டாம்டா, எனக்கு அகிலா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, முன்னாடியே போய் தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்டா. வேண்டாம்டா, போடா. பயந்தாங்கோலிடா இவன். மாமி. வா சரண், எப்படி இருக்க? போன கறி நல்லபடியா முடிஞ்சதா? ஃபைன் மாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ தான் ரொம்ப இளைச்சு போயிட்ட. இளைச்சிட்டனா? என்ன பார்த்து அப்படி சொல்ற ஒரே ஒரு ஆள் நீங்க தான் மாமி. ஆமா அப்பா எங்க? ஹாய்ப்பா. என்னடா எக்ஸாம் எல்லாம் இப்படி எழுதியிருக்க? டிஸ்டிங்ஷன் கேரண்டி. நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்க அம்மா தான் உன்னை நினைச்சு சாப்பிடாம இளைச்சு போயிட்டா. நான் இளைச்சு போயிட்டேன்னு நீங்க ஒண்ணு கிண்டல் பண்ண வேண்டாம். இந்த 4 நாளா தான் நான் வாக்கிங்கே போகல, அதனால உடம்பு வந்துருச்சு. அதுக்குள்ள என்ன கிண்டல் பண்றீங்களா? சரி சரி, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உன் பையனை கவனி. போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எப்ப சாப்பிட்டியோ என்னமோ. சாப்பாடா? நான் வெளியில போயிட்டு வந்து சாப்பிடுறேமா ப்ளீஸ். இப்பதானே வந்த, அதுக்குள்ள எங்கடா போற? பக்கத்துல தான் போறேன், ஒரு 1/2 hourல வந்துருவேன். பாய் டாட். இவனுக்கு வெளியே அவ்வளவு அவசரமான வேலை என்னங்க? அவனுக்கு வேலை வெளியே இல்ல, உங்க அண்ணன் வீட்டுல. எங்க அண்ணன் வீட்டுக்கா? இல்லன்னா வேற எங்க போறான்? உன் பையன் அங்க போறதே உன் மருமகளை பார்க்கதான். எப்படியும் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையே போறவன், போயிட்டு வரட்டுங்க. அது சரி, அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய போறான்னு நீ தானே சொல்ற, அதுக்கு உங்க அண்ணன் ஒத்துக்கணும்ல. மாமா இல்லை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். பையன் கண்டிப்பாக IAS படிச்சிருக்கணும்.
அமெரிக்காவில் வேலை பார்க்குறவனா இருந்தால் இன்னும் நல்லது. இங்க பாருப்பா, நீ சொல்றதும் சரிதான். இந்த காலத்துல வீட்டுக்கு 2 பேர் ஐஏஎஸ் இருக்கான். இவங்க இங்க 1 வருஷம் சம்பாதிக்கிற காசை அமெரிக்காவில் இருக்கிறவன் ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடறான். ஏன் மருமகனை பத்தி கேக்குறியா? அவன் ஏதோ படிச்சுட்டு இருக்கான். அவன் அமெரிக்கா போறதுக்கு ஐடியா இல்லை. அது நமக்கு ஒத்து வராது. அதான் அமெரிக்கா சம்பந்தம் ஏதாவது வந்தா உடனே யோசிக்காம சொல்லு. சரி. குட் மார்னிங் மாமா. சரண், நீயா? எப்போ வந்த? இப்பதான் வந்த மாமா. என்ன விஷயம்? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. யூஎஸ் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். விசா கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் கிளம்பிடுவேன். இந்த காலத்துல ஒரு வீட்டுல 2 ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்க 1 வருஷத்துல சம்பாதிக்கிறத யூஎஸ் போறவங்க ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடுறாங்க. அதனாலதான் நான் அமெரிக்காவுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. வெரி குட், வெரி குட். மொத்தத்துல பிழைக்கிறதுக்கு கத்துக்கிட்ட. என்ன சரண், எப்படி இருக்க? நல்லா இருக்கே. கேட்டியா? என் மருமகன் சீக்கிரம் யூஎஸ்ஏ போறதுக்கு தயாரா இருக்கான். விசா கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் போகாம இங்கேயேவா இருக்க போறான்? நீங்க தான் கிண்டல் பண்ணுவீங்களே எங்க சொந்தக்காரங்களுக்கு திறமை பத்தாதுன்னு. இன்னைக்கு என்னாச்சு? பிளேட்டை ஒரேடியா திருப்பிட்டீங்க. நான் எங்கடி பிளேட்டை திருப்பினேன்? சரண் எப்பயுமே ஏமாப்பிளன்னு தானே சொல்லிட்டு இருக்க. அவன் தான் கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போறான்ல. என்ன மாப்பிள்ள, யாரை தேடிட்டு இருக்கீங்க? அகிலாவை தானே? மேல இருக்கா? போ. சரணை பார்த்தாலே சிடு சிடுன்னு வைங்க. இன்னைக்கு என்ன அவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க? அடிப்பொடி பைத்தியக்காரி. எப்பயும் ஒரே மாதிரி இருந்தா பொழைக்க முடியாது. என்ன புரியலையே? இவன் ஏதாவது உப்மா கம்பெனில அட்டெண்டர் ஆவான்னு நினைச்சேன். அதனால என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் யோசிச்சேன். இவன் என்னடான்னா திடீர்னு அமெரிக்கா போறேன்னு சொல்றான். அதனாலதான் எதையும் யோசிக்காம அவனை என் மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பெரிய சாமர்த்தியசாலிதான். அமெரிக்கா மாப்பிள்ளை கிடைச்சாதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இல்லனா உங்க அப்பாவுக்கு நான் கிடைச்ச மாதிரி எனக்கும் இந்தியாவில் ஒருத்தன் கிடைப்பான். எங்க சொந்தக்காரங்களை குறை சொல்லாம இருக்க முடியாதே. அதானே, இவளுங்க விட்டு கொடுக்க மாட்டாளுங்க. மாமா, நீ எப்போ வந்த? நீ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். சீ, ஒண்ணு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆஃப்டர் மேரேஜ்னா நீ என்ன கொடுக்கறது? நானே எடுத்துக்குவேன்ல. அது சரி, முதல்ல கல்யாணத்தை பத்தி யோசிங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க அப்பா ஏற்கனவே கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. அப்படியா? பின்ன அமெரிக்கா மாப்பிள்ள கிடைச்சா வேண்டாம் நான் சொல்லுவாரு. அப்படின்னா என்ன மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் சேர்த்து மயக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. செம்ம டேலண்ட். என்ன டேலண்ட் இருந்து என்ன? உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு முத்தத்தை கூட வாங்க முடியலையே மாமா. இனிமே எனக்கு எதுக்குயா? நான் கேட்கும் போது என்னமோ ஓவரா பில்டப் பண்ணானுங்க. இனிமே எனக்கு அந்த சம்மந்தம் தேவையில்லைன்னு போய் சொல்லு. என்ன இப்படி சொல்றேன்? அது அப்படிதான்யா. என் பொண்ணுக்கு என் மருமகனே கட்டி கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரத்துல என் மாப்பிள்ள அமெரிக்கா போறான். அப்ப இந்த சம்மந்தத்தை என்ன பண்றது? சம்மந்தத்தை மூட்டை கட்டிட்டு நல்ல முகூர்த்த நாளை சொல்லு. தாம்பூல தட்டு மாத்தணும். ரொம்ப சந்தோஷம். என்னடி சில மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்க? உங்களை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் சராசரி மனுஷன் ஆயிடுவேன். பைத்தியக்காரி. அதை விடுங்க. என் சந்தேகமே எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா மாட்டாராங்கிறது தான். என்ன பேசுற நீ? அவங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர போறேன், அவ்வளவுதான். முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதை போய் உன் அண்ணன் கிட்ட கேட்டேன்னு கேட்குற? தங்க மாதிரி ஒரு பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புனா வேணான்னு சொல்லுவாங்களா? என்னடி? நீங்க சொல்றது சரிங்க, ஆனா ஒத்துக்குவாரா? அவங்க ஒத்துக்கலன்னா என்னடி? பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாடி. மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ உன் மாமனை எந்த அளவுக்கு விரும்புறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா அகிலா, நீ உன் வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ வெரி மச். அகிலா மேல நான் உயிரே வச்சிருந்தேன். கஷ்டப்பட்டு எப்படியோ நிச்சயதார்த்த வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். எங்க அப்பா, அம்மா, அத்தை, மாமா இவங்க எல்லாரோட பரிபூர்ண சம்மதத்தோட நான் நினைச்ச மாதிரியே எங்க கல்யாணத்துக்கு சுபமுகூர்த்த தேதியை குறிச்சாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்ட மாதிரி
என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு. தான் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்ற சந்தோஷம் எங்கள் அப்பா அம்மா முகத்தில். தான் நினச்ச மாதிரியே அமெரிக்க மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்க போகிறன்ற சந்தோஷம் என் மாமா முகத்தில். அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அகிலா எனக்கு கிடைக்க போகிறன்ற சந்தோஷத்தில் நானும் இருந்தேன். முக்கியமாக விட்டு போன சொந்தம் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம். அன்னையிலிருந்து என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஐயர் முகூர்த்த தேதியை படித்ததும் அவங்க தாம்பூலத்தை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் காதல் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நான் நிம்மதியாக இருந்தேன். எங்கள் கல்யாணமும் பெரியவங்க சம்மதத்தோட முடிவாச்சு. என்ன மூடு வந்துடுச்சா? உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், அவங்க கூடலாம் சேர்ந்து என்னால் கண்டிப்பா படுக்க முடியாதுன்னு. படுக்க வேண்டாம். வேண்டாமா? ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டியா? குழந்தையெல்லாம் பிறக்க கூடாது, அப்படி இருந்தாதான் நீ பக்கத்துல வரலாம். பிறக்காது. அது எப்படி? காண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்க, ஆனா போட்டுக்கு தெரியுமா? அப்புறமா வெக்கப்படு. ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை பத்தி தெரியல. நல்லா வெக்கப்படுற. வா. என் ஒய்ஃப் எப்படி இருக்கா டாக்டர்? நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சிடெண்ட்டில் நிறைய ரத்தம் போயிருக்கு. உடனே ரத்தம் ஏற்றி ஆகணும். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், உடனே பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த குரூப் பிளட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை. அதான் யோசிச்சுட்ருக்கேன். டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கு? வாட்ஸ் பொசிஷன்? நல்ல நேரத்துக்கு வந்த சரண். டாக்டர், என் பையனுக்கு அதே பிளட் குரூப் தான். வெரி குட் சிஸ்டர். ஹலோ, டே ஸ்ரீகாந்த் சொல்கிறா. நானா ஒரு சின்ன வேலையை சரணை பார்க்கறதுக்காக வந்தேன்டா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது சரணோட அம்மாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. அதனால எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோண்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்கே வந்தது சரணு கூட தெரியாதுடா. சரிடா, நான் வேலை முடிஞ்சோன்னே 2-3 நாள் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன்டா. ஓகேடா, பாய்டா. டாக்டர், அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த பொண்ணுக்கு டேய் சுப்பு, எப்படா வந்த?